ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்டில் மெயில் மர்ஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் மெயில் அனுப்ப வேண்டிய லெட்ரு ஒன்று சாம்பிள் ஒன்று அடிச்சுக்கோங்க. நான் சாம்பிள் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன். டூ போட்டு சப்ஜெக்ட் தீபாவளி விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிற மாதிரி நான் சாம்பிள் போட்டிருக்கேன். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மெயிலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த இதை நீங்கள் உள்ளே போய் ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதில் டைப் நியூ லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் புதுசாக யார் யார் பேர் அதில் சேர்க்கணுமோ அதெல்லாம் நம்ம இதில் ரெசிபியன் அட்ரஸ் லிஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இதில் ஒவ்வொரு டைட்டிலாக இருக்கும். அது நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டைட்டில் இதெல்லாம் இருக்குது. இது நம்ம தேவையில்லாததெல்லாம் இதில் நம்ம செலக்ட் பண்ணி டெலீட்ன்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். நம்ம அது தேவையானது மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மித்ததெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்குற டைட்டில் இல்லைன்னா நம்ம புதுசாக ஆடும் பண்ணிக்கலாம். அதில் ஆடில் போய் நீங்கள் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உள்ளே வரும். அந்த இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆயிரும். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். இதில் தான் நம்மளோட ரெசிபியன் அட்ரஸ் ஃபுல்லாக அதில் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேம் அடிக்கணும். நேம், நெக்ஸ்ட்டு அட்ரஸ், இதில் நீங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் ஆட் பண்ணணுமோ வரிசையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக நம்ம நேம் இப்போதைக்கு ஒரு 3 சாம்பிளுக்கு 3 அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அடிச்சுட்டு ஓகேன்னு கொடுக்கணும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும். சேவ் பண்ணுற இடம் கேட்கும். அது எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைல் நேம் ஏதாவது கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். அடித்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் நம்பர் அடிச்சுட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ சேவ் ஆயிரும். இப்போ சேவ் ஆனவே மித்த ஆப்ஷன்லாம் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம எந்த இடத்துல அந்த அட்ரஸ் பிளாக் வரணும் அப்படிங்கிறத நம்ம கர்சர் அங்கனக்குள்ளே வச்சுட்டு, அதாவது 2 கீழே தானே நம்ம அட்ரஸ் வரணும். அது நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கர்சரை செலக்ட் பண்ணிட்டோம்னா, செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவுமே நீங்கள் அதாவது நம்மளோட அட்ரஸ் அங்கனக்குள்ளே ஓகேன்னு கொடுத்தோம்னா, நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அட்ரஸ்ஸு, அது ஃபுல்லாக அங்கனக்குள்ளே மெயில் மெர்ஜ் பண்ணோம்னா ஷோவ் ஆகும். நெக்ஸ்ட்டு டியர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே கர்சர் வச்சுக்கோங்க. அதில் அவங்களோட பேர் மட்டும் வரணும் அப்படின்னா நம்ம இன்சர்ட் மெர்ஜுக்குள்ளே போய் நம்ம ஃபஸ்ட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணோம்னா அவங்க பேர் மட்டும் அங்கனக்குள்ளே வரும். 2ல் அட்ரஸ் ஃபுல்லாக வரும். டியர் அப்படின்ற இடத்துல டியர் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டோட பேர் மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரிவ்யூ ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம மெயில் மெர்ஜ் ஆனது ஷோவ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் அட்ரஸ் யாருக்கு அட்ரஸ் இருக்குது, விக்னேஷ்கிற பேர் இருக்குது. டியர் விக்னேஷ் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜ் எடுத்தோம்னா செகண்ட் பேஜில் நம்ம யார் பேர் கொடுத்தோமோ அவங்க பேர் வரும். அதுக்கப்புறம் 3வது நம்ம கிளிக் பண்ணோம்னா 3வதுல நம்ம பேர் என்ன கொடுத்தோம்னோ அது வரும். இது மாதிரி நம்ம எத்தனை அட்ரஸ் போட்டிருக்கோமோ அது வரிசையில் வரும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் பிரிண்ட்டுன்னு வரும். நம்ம அது பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.